பங்கேற்க வந்திருக்கின்ற அன்புக்குரிய எழுத்தாளர் நிம்போசினி கவிஞர் அவர்கள் நிம்போசினி அவர்களுக்கும் மற்றும் இருக்கின்ற அனைத்து இலக்கிய ஆளுமைகளுக்கும் திருவன் ஐயா அவர்களுக்கும் பிரியம் ஐயா செஞ்சியிலேருந்து வந்திருக்கின்ற அன்புக்குரிய தோழர் செஞ்சி தமிழினியன் அவர்களுக்கும் கணேசன் மகேசன் அவர்கள் காமரன் ஐயா அனைவருக்கும் நண்பர் பேர் எனக்கு தெரியல முத்துக்குமாரசாமி அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேநீரும் இலக்கியமும் இந்த தலைப்பை பார்த்த உடனே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் பேசிக்கிறதுக்கு நாங்கள் எப்படி பேசுறது முதல்ல எல்லாமே வரக்கூடிய சொன்னபாரு சாரே சொல்லிட்டாங்க. எல்லாமே ஒரு முறையான வரக்கூடியதான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் அதனுடைய பலன் என்ன பேசும்பொழுது சொன்னபாரு திரும்ப சொன்னார் குறைவான ஆட்கள் தான் இருக்கிறோம் அப்படின்னு. அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இலக்கிய கூட்டங்களில் இலக்கிய மேடையில் பேசப்படுவதை விட டீ கடையில் பேசுவது தான் உண்மையான பேச்சு. இலக்கிய மேடையில் பேசிட்டு டீ கடையில் வந்து பேசணும் இல்லையா, அப்போ தான் உண்மையாக பேசுவாங்க. மேடையில் வந்து நாகரிகம் கருதி சில விஷயங்களை தவிர்ப்பாங்க. அதனால அளவு எந்த அளவுக்கு குறைவாக இருக்குதோ அந்த அளவுக்கு உண்மை அதிகமாக வரும். இது மேடைக்கு முன்னாடி அது மேடைக்கு பின். ஆனால் மேடைக்கு பின் தான் உண்மையான செய்திகள் வந்து நிறைய உண்மையான விஷயங்கள் பேசப்படும். அதனால இன்னும் குறைவான ஆட்கள் இருக்கும்போது கொஞ்சம் நெருக்கமாக மன ரீதியாக நெருக்கமாக வந்து பேச முடியும். அதிகமான ஆட்கள் இருக்கும்போது ஒரு பாவனை தன்மை அதிகமாக வரும். குறைவான ஆட்கள் இருக்கும்போது மன ரீதியாக வந்து நெருக்கமான ஒரு அந்த நெருக்கம் வந்து கூடுதலாக இருக்கும். அதனால இது மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து அதிகமாக தேவைன்னு சொல்ல நினைப்பேன். இன்னொன்று என்னுடைய இலக்கிய செயல்பாடுகளில் பெரும்பாலும் நிறைய பேருக்கு பிரம்மாண்டமானதாக விழா செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கும். ஏன்னா பிரம்மாண்டமான விழா செஞ்சால் ஒரு முக்கிய ஆளுமையாக அறியப்படும். அதுக்கான ஒரு செயல்பாடாக அந்த பிரம்மாண்டமான விழாவை வந்து கண்டிப்பாங்க திட்டமிட்டு அதை வந்து செய்வாங்க. அப்படி செய்கிறவங்க ஒரு பொது வெளியில் ஒரு பெரிய வெளிச்சத்தை வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அந்த விழாவின் மூலமாக கிடைக்கும். அதிலேயும் சர்ச்சைக்குரிய மாதிரியான பேசுவதற்கான விழாவாக அமைந்ததுனாக்கா அது இன்னும் விழாவில் கலந்து கொண்டவர்கள் தவிர மற்ற இடங்கள்லாம் போய் சேரும். விழாவில் குறைவான இருந்தாலும் அது ஒரு சர்ச்சை ஏற்படுதுனாக்கா அந்த விழாவில் பேசப்பட்ட புத்தகமும் ஆசிரியரும் வெளியில் வந்து பேசப்பட்டவர்களாக இருப்பாங்க. அதனால அது மாதிரியான தன்மை இருக்கு. பெரிய விழாக்களுக்கான அதுக்கான செயல் திட்டம் அதில் இருக்கு. கொஞ்சம் புகழ் பெறுவது அல்லது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசி அந்த நூலாசிரியரையும் திட்டமிட்டு செய்வாங்க, இயல்பாகவும் நடத்துவாங்க. அது மாதிரி இது மாதிரியான சின்ன விஷயங்கள் அதை விட கூடுதலான காத்திரமான செய்திகளை வந்து பகிர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நான் வந்து நம்புறேன். என்னக்கா தீவிரமான இலக்கியம் அந்த தீவிர இலக்கியம் நவீன இலக்கியம் உரையாடல் காத்திரமாக இருப்பதற்கு அரங்கம் குறைவாக இருப்பது ஒரு சிறந்ததாக நான் வந்து நினைக்கிறேன். அந்த அளவில் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப முக்கியமானது. பல ஆண்டுகளாக சொன்ன மாதிரி அவர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். சொல்லி ஒரு 2 ஆண்டுகளாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 ஆண்டுகளாக சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆனால் இந்த முறை அது வந்து நிறைவேற்றிட்டார். தொடக்கமாக இப்போ வந்து பண்ணுறாரு. அதில் தொடக்கமாகவே நமக்கு இந்த நூல் விமர்சனம் அது வந்து ரொம்ப முக்கியமானது. நிறைய பார்ப்போம். ஊராமட்டு படத்தில் விருது கொடுப்பாங்க, ஒரு நடைமுறையாக இருப்பாங்க. ஆனால் அங்கே வெறுமனே அந்த நூலை பற்றி பேசவே மாட்டாங்க. நிறைய எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட விழாக்களாக இருந்தாலும் நான் பல நிறுவனங்கள் தான் செய்கிறேன். எங்கள் விழா வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கும். மேடையில் மட்டும் அந்த வெளிச்சம் பாய்ச்சும். அந்த நூலை பற்றி ஒரு கருத்தும் அங்கே பேச மாட்டாங்க. ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட விழாக்கள் அவர்களுடைய பணத்தினுடைய செல்வாக்கை காட்டிக் கொள்வதற்காக தான் அந்த விழாக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த நூலை பற்றி ஒரு அறிமுகமாக கிடையாது. ஒரு ஆசிரியர் கொஞ்சம் படம் வரும், மற்றபடி அந்த நூலினுடைய பெருமையை வந்து பேச மாட்டாங்க. நூலை பற்றி பேசாமல் ஒரு நூலுக்கு அந்த நூலாசிரியருக்கு விருது கொடுப்பது என்ன அர்த்தம்னு தெரியல. ஒரு படம் தான் வரும், அது நீங்கள் நட்புரீதியாக தனியாக கொடுத்துட்டு போயிடலாம் இல்லையா? அது மாதிரியான தன்மையில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய விழாக்களை விட இது மாதிரியான சிற்றர் நடக்கிற விழாக்கள் ரொம்ப ஒரு முக்கியத்துவமான வாய்ந்ததாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த விழாவும் இப்போ இணைய வழியில் இருக்கிறதுனால அந்த விழாக்களை போலவே இந்த சிற்றரங்கள் நடக்கிற விழாக்களையும் நம்ம இணையத்தில் பதிவு அப்படின்னு சொல்லும்போது அந்த எண்ணிக்கையை வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கூடாது அப்படிங்கிறதான் சொல்ல பாருங்க. அதே மாதிரி என்னுடைய அணுகுமுறையில் நான் சொல்கிறேன், எழுத்தாளர்களை விட எழுத்தாளருடைய படைப்புக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எழுத்தாளனும் படைப்பும் ஒரே மாதிரி எப்பவுமே இருக்கிறது இல்லை.
ஐயா வந்து சொல்லுவாங்க, எல்லா நேரமும் எழுத்தாளமா இருப்பான்னு நான் நம்பக்கூடாது. கவிஞன் வந்து எல்லா நேரமும் கவிஞனா இருப்பான்னு நான் நம்பக்கூடாது. ஏன் அப்படி நம்பக்கூடாதுன்னு சொன்னாக்கா, அவன் எழுத்தை நம்பி எழுத்துல ரொம்ப நல்ல கருத்தாக ரொம்ப புரட்சிகரமா இருக்கும், ஆளும் அப்படிதான் இருப்பான் அப்படின்னாக்கா எழுத்துக்கு ஆளுக்கு சம்மந்தமே இருக்காது. அப்போ சொல்லுவாங்க, அப்போ எழுத்துக்கும் ஆளுக்கும் அந்த வேறுபாடு இல்லாமல் இருக்கலாமா அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வி வரும். எழுத்துக்கும் அவருடைய படிப்புக்கும் இடைவெளி இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறதுக்காக அது வந்து இதுதான் சொல்ல வரேன். கண்டிப்பாக இடைவெளி இருக்கும். ஆனால் அப்படி பார்க்கும்பொழுது எழுத்து பார்த்துட்டு நம்பி அவர்கிட்ட பழகினோம்னாக்கா ஆள் வந்து மோசமாக இருக்கும். அப்போ அவருடைய படிப்பு மீதும் நமக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்காது. அதனால படைப்பாளியை பொருட்படுத்தாமல் படைப்பை வந்து பொருட்படுத்துவது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது. நிறைய விஷயங்கள்ல அது மாதிரி இருக்கும். இன்னொன்று, காலம் மாற்றத்தில் முதல்ல வந்து ஒரு சிந்தனையில் இருப்பாங்க, பின்னாடி வந்து வேற ஒரு சிந்தனையில் போவாங்க. அப்போ அந்த ஆளை மட்டுமே நம்ம என்ன பண்ணனாக்கா அவருடைய முந்தைய படைப்புகளை நம்ம நிராகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வந்துடும். ஆனால் முந்தைய படைப்பு நல்லாவே இருக்கும், அற்புதமாக இருக்கும். அவர் கால ஓட்டத்தில் ஒரு பிழைப்புவாதத்தில் வேற ஒரு இடத்துல போய் சேரும் பொழுது அவரை மட்டுமே நம்ம நம்பணும்னாக்கா அந்த படிப்பை வந்து நம்ம நிராகரிக்கக்கூடிய சூழல் வரும். அதனால படிப்பை தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இல்லையா. எல்லா காலகட்டத்துமே படைப்பாளிகள் அவருடைய கால ஓட்டத்துக்கு ஏற்ப தன்மை மாறிக்கிட்டே போகும். ஒரு நல்ல இடத்துல இருந்து ஒரு மோசமான கருத்தில் போய் சேருவார். அப்போ அவருடைய ஒட்டுமொத்த படைப்புகளை நம்ம வந்து நிராகரிக்க தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால இந்த மாதிரி நூலுக்கும் அந்த முக்கியத்துவம் கொடுப்பது ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ரொம்ப நல்ல கருத்தா ஒரு கட்டுரை சார்ந்த உண்மை வந்து கொடுத்துருக்காரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நானும் நினச்சிக்கிட்டே இருப்பேன், நம்ம வந்து நூல் விமர்சனம் செய்கிறோம், நூலை அறிமுகப்படுத்துகிறோம். கட்டுரை நூல்களையும் மிக முக்கியமான ஆய்வு நூல்களையும் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. விமர்சனமாக இருந்தால் கூட விமர்சனம் ஆய்வு என்ன அகாடமிக்காக இருக்கிறது, ஆய்வு கட்டுரை விமர்சன கட்டுரைங்கிறது நம்ம படைப்பிலக்கியத்தில் இருக்குது. ரெண்டுமே தேவையாக இருக்குது. கல்விப்புலத்திலையும் சிறந்த ஆய்வு நூல்கள் வருது, இலக்கிய தளத்திலையும் விமர்சனம் சிறந்த நூல்கள் வருது. அப்போ கல்விப்புலத்தில் இருக்கிறவங்க இதை கவனிக்கிறது இல்லை, இந்த துறையில் இருக்கிறவங்க கல்விப்புலத்தில் ஒரு ஆய்வு நூல்களை கவனிக்கிறது இல்லை. ஆனால் இதுக்கான ஒருங்கிணைப்பு எல்லாமே வரணும். படிப்பு ரீதியாகவும் ஆய்வு ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் ஒருங்கிணைப்பு வரணும். அதே மாதிரி கட்டுரைகளும் ஒரு பெரிய நூல் இருக்குது, ஆய்வு நூல் இருக்குன்னா ஒட்டுமொத்த ஆய்வு நூலையும் நம்ம பேச முடியாது. ஆனால் அந்த ஆய்வு நூலில் சிறந்த கட்டுரை நூல், சிறந்த கட்டுரைகள் இருக்கும். ஒரு கட்டுரை பற்றி கூட ஒவ்வொரு கூட்டத்திலையும் வந்து பேசலாம் அப்படிங்கிறது தான். அப்படி பேசும்பொழுது தான் அது வந்து முக்கியத்துவம் வரும். சங்க இலக்கியம் சார்ந்தும் நவீன இலக்கியம் சார்ந்த சங்க இலக்கியத்திலிருந்து நவீன இலக்கியம் வரையும் மிகச்சிறந்த அற்புதமான கட்டுரைகளெல்லாம் இருக்குது. ஒரு கட்டுரை ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அற்புதமான கட்டுரைகள்லாம் இருக்குது. இப்போ இந்திரனை பற்றி நான் ஒரு கட்டுரை படித்தேன். இந்திரனா நம்ம எழுத்தாளர் இந்திரன் கிடையாது, புராணத்தில் வர இந்திரனை பற்றி ஒரு கட்டுரை படித்தேன். நந்தான ஒருத்தர் காஞ்சிபுரத்தில் இருந்து இறந்துட்டு இருக்கிறாரு. அவர் எழுதிருக்கிறார், அற்புதமாக இருக்கும் அந்த கட்டுரை. நான் படிச்சுட்டு மிரண்டு போயிட்டேன். இந்திரன் எப்படி தொடக்க காலத்தில் மேன்மைக்குரிய கடவுளாக இருந்திருக்கிறான், பின்னாடி வந்து எப்படி ஒரு இழிவுபடுத்தப்பட்ட கடவுளாக மாறினாங்க. அந்த புராண செய்திகளை தொகுத்து அந்த கட்டுரை வந்து எழுதிருப்பார். படித்து விரும்பிச்சு போயிட்டேன். ஒரு கட்டுரைனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான அது மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு. அதே மாதிரி கோ கேசவன் சங்க காலத்தில் புலவர்களுக்கும் மன்னர்களுக்கும் இருந்த உறவு அதை வந்து அற்புதமாக பண்ணியிருப்பார். புலவரும் புறவலரும் அப்படிங்கிற தலைப்பில் அவங்களுக்கான உறவு எப்படி இருந்தது, எந்த புலவனை அரசர்கள் மதிச்சிருக்கிறாங்க, எந்த புலவனை அவமதிச்சிருக்கிறாங்க என்கிற செய்தியெல்லாம் நுட்பமாக அதில் வந்து பதிவு பண்ணியிருப்பார். அது மாதிரியான ஒரு கட்டுரைகள், அது மாதிரியான நூல்களும் இந்த அரங்கத்தில் தொடர்ந்து முன்னெடுத்து நடத்தலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய வரவேற்புரையில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். பதினெட்டில் வர கவிதை வாசிப்புக்காக கவிஞர் மதுரை முத்து மகேசன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. எல்லோரையும் சிங்காரசுமார் வந்து உங்களுடைய உரை எழிலரசு ஐயா அவர்களுடைய உரையையும் மற்றவருடைய உரையையும் கேட்பதற்காக இது என்னுடைய இந்த வரவேற்புரையை ஐயாவோட சிறப்பு தலைமுறையெல்லாம் இருக்கு. இதோட என்னுடைய இந்த வரவேற்புரையை தொடர்ந்து சதபாரதி அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவி செய்வேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து முன்னெடுத்து போகணும். ஒரு வேண்டுகோள் தான். நான் முரண்களறி 5 ஆண்டுகள் கண்டிப்பாக இதில் நடத்தினேன். இங்கு தேவடைய பவன குளத்தில் நடத்தினேன். ஏன் அந்த நிகழ்ச்சி நடத்துறதுனா
எழுதுவாங்க. அந்த கட்டுரையை வேற ஒரு பத்திரிகையில் கொடுப்பாங்க. முரண் கலரியில் பேசினேன் அப்போதான் யார் பேர் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்காது, பதிவே இருக்காது. ஏதோ அவரே அந்த பத்திரிகை புதுசாக எழுதுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேற தொகுப்பு கொடுப்பாங்க, என்னுடைய பதிவே இருக்காது. அப்போதான் யோசனை பண்ணுறது, என்னடா அது கூட்டம் நடத்துவது முட்டாள்தனமான வேலையா அப்படின்னு மாதிரி எண்ணம் வந்தது. நம்மளுடைய உழைப்பு இருக்கு, பணம் இருக்கு, நேரம் இருக்கு, ஒரு பதிவு கூட போட மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணால் அந்த கூட்டத்தை வந்து நிறுத்திட்டு பதிவாக இருக்கிற மாதிரி, ஏன்னா நம்ம உழைப்பு வீணாக போகக்கூடாது இல்லையா. நம்ம ஒரு தமிழ் சேவையாக செய்கிறோம், ஆனால் அதுக்கான ஒரு அங்கீகாரம் கூட இல்லாமல் போகக்கூடாது, ஏமாலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அதை பதிப்பகமாக மாற்றி நூலாக வெளியிட்டேன். இப்போ வெளியிட்டு இருக்கிற நூல் 99வது நூல். தச்ச நாகராஜன் அவர் தான் அந்த நூலை வெளியிட்ட. போன 5ஆம் தேதி அதே முரண்களரி கூட்டம் தொடக்கத்தில் நடத்தின தேவநாயகர் பவன நூலகத்திலேயே அங்கே இடம் கேட்டு மாதம் கூட்டம் நடத்துறதுக்காக 5ஆம் தேதி முதல் கூட்டம் நடத்தின 99வது நூல் அங்கே வெளியிட்ட. 100வது நூல் அடுத்தது வந்து வரும்போது இளைய நூலை வந்து வந்து வெளியிட்டோம். அது அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியல, பல்வேறு சில நெருக்கடிகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த டிடிபி இடத்துல சில விஷயங்கள் மாட்டிக்கிட்டு பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுடுது. அது நெருக்கடி, நிறைய நெருக்கடியெல்லாம் இருக்கிறது. அதனால என்னுடைய வேண்டுகோளாக நினைக்க, இவருக்கு அந்த திட்டத்தில் தான் இருக்கிறாரு, அதுக்கு ஒன்றும் அழுத்தம் கொடுக்குறது சொல்றதுனாக்கா, இங்கே பேசப்படுகின்ற கட்டுரைகள் கல்வெட்டு சார்பாகவே தொகுத்து ஒரு நூலாக வெளியிடலாம் அப்படிங்கிறது. ஏன்னா நான் எனக்கு தான் அந்த ஒரு வருத்தம் தான். அது நம்முடைய உழைப்பு இருக்கு, நேரம் போச்சு, பணம் போச்சு, ஆனால் ஒரு பதிவே இல்லாமல் போகும்பொழுதோ ஒன்றுமே இல்லாமல் போகுது, நம்முடைய செயல்பாடுகள் தேவை வீணாக போகுது மாதிரி. அந்த கட்டுரைகளை தொகுத்து புத்தகமாக போட்டிருந்தா கூட இப்போ 150 பேர் பேசியிருப்பாங்க. 150 கட்டுரை வந்து எவ்வளோ பெரிய பதிவாக இருக்கும் இல்லையா. அது இல்லாமல் வேறு கருத்தரங்கமான 2-3 கருத்தரங்கம், கண்டிப்பாக சார்ந்த ஒரு கருத்தரங்கம் நடத்திருக்கிறார், மலேசியாவில் சார்ந்த ஒரு கருத்தரங்கம் நடத்திருக்காரு. அதனால் அந்த பதிவுகளை போடலாம். அவருக்கு 2 இதெல்லாம் கூட இருக்கு. தற்கால தமிழ் கவிதைகளில் பன்முக நோக்கு அப்படிங்கிறது, இன்னொன்று மெய்யியல்புன்னு சொல்லியிருந்தாரு, அது இப்போ வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. ஒரே இதில் அதிகமாக பண்ணக்கூடாது. இதெல்லாம் முக்கியமான ஒரு பற்றியே வந்திருந்தாங்க. பின்னாடி வந்து நல்ல ஒரு பதிவாக இருக்கும், ஆய்வாளர்களுக்கு அது வந்து பயன்படும், பள்ளிக்கூடத்தில் அது வந்து பயன்படும் அப்படிங்கிற சொல்லி நூலாக்க பணிகளுக்கு பேசுகிறவங்களும் அது பற்றிய தொடர்ச்சியாக வந்து கொடுக்கணுங்கிற ஒரு வேண்டுகோளையோ சொல்லி நன்றி கூறிவிடுகிறேன். நன்றி. சிறப்புரை மாத்திரா அனுபவ உரையாகும் கல்வெட்டுக்கான ஒரு ஆலோசனை உரையாக நிகழ்விற்கு எழுத்தாளர்
நடத்துவதனுடைய நோக்கமே இந்த அரங்கில் இருக்கிற ஒவ்வொருவரும் சிறந்த கவிஞர்களாக, எழுத்தாளர்களாக, திறனாய்வாளர்களாக. இந்த கொடுமை என்னன்னா எல்லா கூட்டங்களையும் நான் பார்க்கிறேன். கவிஞர்கள் பேசுனா கவிஞர்கள் மட்டும் உட்கார்ந்துருப்பாங்க. எழுத்தாளர்கள் பேசினாலும் சரி, கவிகள் பேசினாலும் சரி, நூல் வெளியீடாக இருந்தாலும் சரி, பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள் யாரும் வரமாட்டாங்க. எல்லா அரங்குகளிலும் நான் வேடிக்கை. அதனால எனக்கு அழுத்து போய்விட்டு, அதனால அந்த கூட்டங்களுக்கு போது நான் தவிர்த்தேன். அந்த கூட்டத்தோட வர வேண்டாம்னு தான் நினைத்தேன். அதனால 10 பேர் சந்திக்கலாங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கல்வெட்டினுடைய தொடக்க காலத்திலிருந்து நான் வர்றேன். என்னை கூப்பிட்டு போனாரு. நான் கூட பல முறை சொல்லியிருக்கேன். என்ன சிறப்பு ஆசிரியர் போடுறதுனால ஒரு பயனும் இல்லை. அப்படி பயனுடையவர்களை யாராவது கிடைச்சா அவங்களை போட்டுருங்க அப்படின்னு கூட நான் பல முறை அவர்கிட்ட சொல்லிட்டேன். இருந்தாலும் அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. அது முக்கியமல்ல. அந்த பத்திரிகை எப்படி வருகிறது, அந்த பத்திரிகையினுடைய பொருள் என்ன, கருத்து என்ன, அதுதான் மக்கள் விரும்புகிறாங்க, போகிறாங்க. சிறப்பாசிரியர் பார்க்கறது கிடையாது யாரும். பெரிய பத்திரிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் யாருன்னு தெரியாது. அதில் வருகிற கட்டுரைகள், அதில் வருகிற செய்திகள், அவற்றை வைத்து கொண்டு தான் வாசகர்கள் வருகிறார். இன்னைக்கு சிறு பத்திரிகைகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இதே திராவிட இயக்கங்கள் தோன்றிய காலத்தில் 150 இதழ்கள் வெளிவந்தன. நம்ம பழையவர்களுக்கெல்லாம் தெரியும். 100க்கு மேற்பட்ட சிறு பத்திரிகைகள் வெளிவந்தன. இன்னைக்கு அதனுடைய பெயர்கள் கூட ஒருத்தருக்கு தெரியாது. அந்த இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது. அந்த சிறு பத்திரிகைகளா அந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்தின. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பத்திரிகை. அண்ணாவா, அவர் ஒரு பத்திரிகை. திராவிடா, நெடுஞ்செழியனா மன்றம். ஒவ்வொருவரும் அரங்கண்ணலா, போர்வாள், மணிமொழி, இப்படி ஒவ்வொரு பத்திரிகை 150 பத்திரிகைகள் என்னுடைய கணக்கில் இருக்கு. அதை பற்றி தனியாக ஒரு திறனாய்வு ஒரு கூட்டம் நடத்தினா நான் அதை கொண்டு வந்து அதை பற்றி பேசுவேன். அந்த பத்திரிகைகளெல்லாம் செத்து போய்விட்டன. என்ன காரணம்? மனிதர்கள், அந்த தொண்டர்கள், அதில் இருப்பவர்கள் எல்லாமே செத்து போனார்கள். கருத்தியலிலே செத்து போனார்கள். காசு வந்தால் போதும்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். இன்னைக்கு அரசியல்வாதிகள்னு சொன்னாலே ஏமாத்துறவங்க தான் அப்படிங்கிற மாதிரி. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடக்க காலத்தில் சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து பார்த்தா நாட்டுக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காக இருந்ததையெல்லாம் அள்ளி கொடுத்தார்கள். இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா எங்கே போனால் எல்லாம் கிடைக்கும் என்பதற்காக அரசியல் இந்த நிலைமையில தான் கூட்டங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏனெனிலும் இலக்கியமும் என்பது இந்த கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டிருந்தார். முன்னாடி ஒரு கூட்டம் நடத்தினார். அப்போதே மாதிரி ஒரு 10 பேர் வந்தாங்க. பணமெல்லாம் வந்துருந்தார். அதை பற்றி கலந்து பேசணும். அந்த கூட்டத்தினுடைய பொருள் என்னன்னா, இந்த கல்வெட்டு இவ்வளவு காலம் நடக்குது. இது அவர் ஒரு விருப்பத்தோட வேறு வழி இல்லாமல் நடத்துகிறார். அது ஏதாவது வருமானம் இருக்கா? இல்லை, ஒன்றுமே இல்லை. மிகுந்த சிரமத்துக்கு இடையில பெரிய வருமானத்துக்கு இல்லை, வருமானத்துக்கான ஒரு தொழிலும் கிடையாது. இப்போ இருந்தாலும் அந்த பத்திரிகையை விடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பத்திரிகை எப்படி நடத்துவது என்பதற்காக தான் அந்த கூட்டம் நடந்தது. அதுக்கு பொருளாதாரம் முக்கியமாச்சு. அந்த பொருளாதாரத்துக்கு என்ன வழி, அதை பற்றியெல்லாம் கலந்து பேச வேண்டும் என்று சொன்னாலும் இன்றைக்கி அப்படி கிடையாது. ஒரு இலக்கிய கூட்டமாக நடத்துகிறார். தேனியரும் இலக்கியம் என்பது ஒரு இலக்கிய கூட்டமாக நடத்துகிறார். இந்த பத்திரிகையை எப்படி தூக்கி நிறுத்துவது என்பதற்கான ஆலோசனை கூட்டமாக அவர் இதை நடத்தவில்லை. அதனால் நீங்கள்லாம் உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் முதலில் நாடகங்களில் தீவிரமாக நடித்துக் கொண்டிருந்த ஒரு காலம் முடிகிற சமயத்தில்
அவ்வையாருடைய பற்றையில் தமிழ் மொழியும் அனைத்து அருமையாக என்ன சொல்றது பூகம்பமாக கூட வெடித்து கிளம்புன்னு சொல்லலாம். எல்லாம் முழுக்க அரசனை வந்து போல வச்சு வாய்ப்பு கிடைத்தது. தொடர்ந்து 30 ஆண்டுகளாக ஐயா கல்லூரியோடு சேர்ந்து பணியாற்றி வருகிறார். அவருடைய அன்பான வணக்கத்தை சொல்லி கவிதையை வாசிப்பார். அனைவருக்கும் இனிய ஏற்கனவே ஐயா சொன்ன மாதிரி கல்வெட்டு இதற்குரிய ஆலோசனை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதற்காக தவக்கல் கவிதையுடைய தலைப்பு. அன்று அந்த தியான கூடத்தில் தவறி வந்துவிட்டது அந்த தவறு. ஒவ்வொருவரின் காலடி ஓசைக்கும் அந்நியப்பட்டு கூடத்திலிருந்து வெளியேற முன்னும் பின்னும் நகர்ந்து முயற்சித்து முடியாமல் தவித்தது அந்த தவறு. வெளிவாசல், அதாவது அந்த தியான கூடத்தின் வெளிவாசல் மனித அளவுகோலின்படி 15 to 20 அடிகள் இருக்கும். தவளைக்கு என்ன அளவுகோல்? தவளைதான் அறிவு. பலரின் பார்வைக்கு தவளைப்பட்டதாக தெரியவில்லை. எப்போதும் போலவே அவர்கள் மூச்சை ஆழ்ந்து உள்ளிழுத்து வெளியேற்றிக் கொண்டிருந்தது. தவளையின் காதுகளுக்கு அச்சத்தம் எப்படி இருக்கும் என்ற யோசனையிலே நான் ஊரகம், கும்பகம், ரேசகம் என்ற நிலைகளில் நெறி பிறந்து விட்டேன். என்னைப் போலவே யாராவது நெறி பிறந்திருந்தால் அன்று அச்சமயத்தில் அவர்களின் மனமும் தவளையை நோக்கியே லைத்திருக்கும். தியானம் முடிந்ததும் தவளை வெளியேற முடியாமல் அங்கேயே இருந்தது, அசைவற்று. அன்று முழுவதும் மனம் தவளையின் தவத்தை நோக்கியே குவிந்திருந்தது. இன்னைக்கு ஏரியாவில் ஒரு பார்க் இருக்கு, அங்கே ஒரு தியானம் யார் வேணாலும் பண்ணலாம். நான் ரெகுலராக டெய்லி பண்ணிப்பேன். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு தவளை ஒன்று இருந்தது பக்கத்தில். அது தியானத்தான். அரிதான காட்சிகளில் இதுவும் ஒன்று. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஒரு நாள் நான் பார்த்தேன், வித்தியாசமாக இருக்கு. டெட் பாடி ஏற்றிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த தங்க ரதம். அந்த ரதம் வந்து டெட் பாடியோட பெட்ரோலுக்காக ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. அரிதான காட்சிகளில் அதுவும் ஒன்றுதான். மணல்களால் அலங்கரிக்கப்பட்ட தங்க நிறத்திலான தகடுகள் பொருத்தப்பட்ட இறுதி யாத்திரை வாகனம் பிணத்துடன் பெட்ரோல் பங்கில் டீசலுக்கு காத்திருந்தது. 2 இருசக்கர வாகனங்கள் தாண்டி நானும் நிற்கிறேன் பெட்ரோலுக்கு. என் பின்னே இன்னும் சில வாகனங்களும் எரிபொருள் நிரப்ப வரிசையில் பிணத்துடன் உடன் வந்தவர்கள் சிலர் பறை இசையின் தாள லயத்திற்கேற்ப ஆடிக்கொண்டிருந்தனர். பங்கிற்கும் தார் சாலைக்கும் மத்தியில். இதுவும் அந்த பார்க்க பற்றி ஒரு கவிதை. பெருத்த மாநகரத்தின் பிரதான சாலையில் மையத்தில் அமைக்கப்பட்டிருந்தது அப்பூங்கா. பூங்காவின் சதுர வெளி வட்டத்தில் கோடுகளால் வரை குறிப்பிடப்பட்டிருந்த இடத்தில் வரிசை கிராமம் மாறாமல் நிறுத்தி வைக்கப்பட்ட விலை உயர்ந்த கார்களின் அணிவகுப்பே உள்ளே உழவுபவர்களின் உடலமைப்பையும் அவர்கள் அணிந்திருக்கும் நோய்களின் அளவையும் காட்டியது. பூங்காவின் வெளியே அமைக்கப்பட்டிருந்த நீரூற்று மேடையில் எப்போது பேருந்து வந்தாலும் எழுந்த ஓட தயாராய் உட்கார்ந்தபடி பீடி வலித்துக் கொண்டிருந்தார் ஒடிந்த தேகத்திலான அந்த முதியவர். இது வந்து பார்க்மேன்ஸ், பூங்கா மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பூங்காக்கல்ல உலாவர்கள் பற்றிய ஒரு கதை. பார்க்மேன்ஸ், பூங்கா மனிதர்கள். பெரும்பான்மையானவர்கள் உடல் சுமையை தாங்க முடியாமலே ஓடிக்கொண்டிருந்தனர். ஒரு சிலர் அரிதிறன் பேசியை தங்கள் காதில் அடைத்து கொண்டு அதிகாலையிலே கட்டளைகளை புறப்பட்டு தொடங்கிவிட்டனர். அரிதாக அவர் மட்டும் கைபேசி வழியாக பக்தி பாடல்களை மத வெறுப்பின்றி சத்தமாக வைத்துக்கொண்டு மரங்களை வலம் வந்து கொண்டிருந்தார். பணி ஓய்விற்கு பின் லுங்கி பணியிலேயே முடங்கிய சில முதியவர்கள் அயன் செய்த பேண்ட் சட்டை இன் செய்து கொண்டு ஆடைகளுக்கு எந்த அப்பழுக்கும் நேராதபடி நடந்து கொண்டிருந்தார். கால்களின் மீதான நம்பிக்கை துறந்து நடப்பதற்கென பிரத்யேகமான விலையுயர்ந்த காலணிகளை வாங்கிய சிலர் அக்குப்பிரசர் நடைமேடையிலும் அதை அணிந்தபடியே நடந்து கொண்டிருந்தனர். ஒரு சிலர்
சிலர் நடைப்பயிற்சி முடித்து காலணிகளை கழற்றி கையில் எடுத்துக்கொண்டு வீடு நோக்கி விரைந்தனர். ஒரு முதியவர் இரும்பு தூண் ஒன்றை மிக பிரத்தியானப்பட்டு வளைக்க முயற்சி கொண்டிருந்தார். ராமகாதையில் காண்டிபத்தை வளைப்பதை அடிக்கடி அருகே வந்து செல்லும் மனித நடமாட்டங்களை கண்டு சலித்த அணில்கள் தங்களின் அன்றாட அலுவல்களில் வைத்திருந்தனர். மரங்கள் அடர்ந்திருந்த போதும் வெறும் பார்வையாளராக மட்டுமே ஒரு சில பறவைகள் கிளைகளில் அமர்ந்தபடி பறிபோன தங்களின் தடங்களை பார்வையிட்டபடி ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தன. வழி தவறிய ஒன்றிரண்டு வண்ணத்து பூச்சிகள் மலர்களை தேடும் முயற்சியில் மும்முரமாய் முயன்று தோற்று கொண்டிருந்தன. இவற்றையெல்லாம் கவனித்தபடி மெலிதான புன்சிரிப்புடன் மரத்திலிருந்து உதிரும் அந்த ஒற்றை இலையை யாருமே கவனிக்கவில்லை. நன்றி. மகேசன் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது அவர் ஆன்மீகம் சார்ந்த தத்துவம் சார்ந்த வழக்குகளில் மிக தீவிரமாய் இந்த கவிதை ஒரு சிறப்பான கவிதையாக நமக்கு வழங்கியதற்கு பாராட்டு வைத்திருக்கிறது. அடுத்ததாக முத்துக்குமார் சாமி அவருடைய தொகுப்பு சிலப்பி ஓசை இதெல்லாம் நான் பார்த்தேன். முத்துக்குமாரசாமி உலகநாதன் என்பது என்னுடைய பெயர். முத்துக்குமாரசாமி என்னுடைய பெயர், உலகநாதன் என்பது தந்தையாருடைய பெயர். மதுரை 4ஆம் தமிழ்ச் சங்கம் செந்தமிழ் கல்லூரின்னு சொல்லி அதனுடைய துணை முதல்வராக இருந்தவர் என்னுடைய தந்தையார். இன்றைய தலைப்பு என்னை ஈர்த்தது. அதனால் வேறு இடத்துக்கு போகாமல் சுவர்ணபாரதியை கூட்டத்தினாலையும் இந்த தலைப்பு சிலப்பதிகாரத்தினுடைய தலைப்பு என்னை ஈர்த்ததுனால இங்கே நேரடியாக இந்த கடையில் நடக்கலாம்னு என்னுடைய நூல்களில் ஒன்று சிலம்பின் ஓசை. சிலம்பின் ஒளின்னு தான் நம்ம சொல்லுவோம். இது அந்த ஒளி வந்து இனிமையை கொடுக்கக்கூடியது. ஆனால் கண்ணகியினுடைய சிலம்பின் ஒளி இனிமை பயக்கக்கூடியதான்னு அது ஒரு ஓசையை எழுப்பியதாகவே எடுத்துக்கொண்டதுனால தன்னுடைய தலைப்பை சிலம்பின் ஓசை என்பதாக காவிய நாயகி தன்னுடைய கதையை தானே கூறுவதாக இந்த நூல் அமைகிறது. திக்கு தெரியாத வளர் வேங்கை மர நிழலில் இருந்து பக்க மூளை நீங்கி துயர் அப்பிய நிலை நின்றதொரு அவளை பெண் அருகே அவள் கவலை தீர்த்திட உயர் வான்வழி வந்தடைத்ததொரு விமானம் மலையர் தாம் கண்ட காட்சிதனை வியப்புடனே விழிக்க உணர் சீத்தலை சாத்தனவன் விளக்க உடன் போந்து உயர் வளர்ந்த மிடாலியமை தமிழ் இளங்கவி இளங்கோ கூறி நின்ற கதை என் இணை கோவலன் இழந்து வெறி தலை நிறை கொளவென் சிலமுடைத்து நல்லூர் எரித்து நின்ற கதை செவிமுடுத்து கேளீர் என்பதாக அந்த படையான சோறுடைத்த சோழநாடு நான் மலர்ந்த திருநாடு ஊர்மெச்சும் திருமகளாம் கண்ணகியாம் என் பேர் களிரடக்கும் வீரமிகு காளையவன் என் தலைவன் குளிரடக்கும் விரிந்த மார்பு கொண்டதொரு நற்றமிழன் மாசாத்துவன் என்னும் பெருவணிகன் திருச்செல்வன் கோவலனாம் அவன் நாமம் குணமுறை குலச்செல்வன் மாசற்ற கலைமகளாம் இணைப்பற்ற மறுவணிகன் மானாய்கான் என்பானான் இணையுடை பெருவணிகன் பெற்றோரும் உற்றோரும் ஒருமனதாய் முடிவு செய்ய மறையோரும் கற்றோரும் நாள் கண்டனர் ஊரறிய நற்றினையாய் எமை சேர்த்தாய் ஊர் வெச்ச எமை வாழ்த்தி கற்றினையாய் இல்வாழ்க்கை தொடர்கவென மனை புகுத்தி தென்றலாடும் இளம்பொழுதில் அன்றளந்த மலர்ச்சூடி இளங்கதிராம் தலைமகனை வலம் வந்தேன் மனமகிழ குன்றிலாடும் விளக்கெனவே நின்றறியாது உழைத்து நின்றான் குளங்காத்தான் முனைப்பாக களம் வென்றான் சிறப்பாக திருநாட்டின் தலைக்குடிகள் ஒருங்கிணையும் விழா ஒன்றை கண்டிடவே கலந்து கொண்டான் ஒன்றிடவே மயங்கி நின்றான் ஐம்பூத அழகை கூட்டி ஒரு சேர பெற்ற மகள் வளம் கூட்டி மயக்கி நின்றார் குளம் சேர ஆடி நின்றார் தடுமாற்றம் கொண்ட மனம் நெடுமாற்றம் கண்டு நிற்க உளமாற்றம் கொண்டு நின்றாள் வளமாறும் எண்ணம் கொண்டார் குணம் தேய் நிலவினை போல் ஓரிரவில் மறைந்து விட்டான் தேவமகள் மடிபுகுந்தான் காறுகளை தருவிக்கொண்டான்
சிற்றினையாய் மற்றொரு மகள் உடன் புகுந்தாள் என் வாழ்வில், பற்றினையாய் வளம் வந்தாள் உளம் புகுந்து அவன் வாழ்வில். மாதவியாம் அத்திருமங்கை பிறந்த வழிமாறிய குளமங்கை, கோவலனின் மனம் கவர்ந்த மேடை கண்ட ஆடல் நங்கை. ஒரு நொடியில் உளம் புகுந்தாள், திருநொடியில் மனம் கவர்ந்தாள், தன்னிடையில் முடிந்து கொண்டாள், மனமுத்து வாழ்வு கண்டாள். நாள் கண்ட பாடெல்லாம் குளிப்பதிங்கு முறைதானே, தோள் கண்ட சுகமெல்லாம் குறைவதிங்கு வனைதானே. மனம் சேர வாழ்ந்தனரோ, உடல் சேர வாழ்ந்தனரோ, தனம் கரைய வாழ்ந்தனரோ, தன் நிலை புரிய மாறினரோ. குளம் காணா வாழ்வெல்லாம் ஒரு சொல்லால் தான் அழியும், குளம் காணா வாழ்வெல்லாம் ஒரு சொல்லால் தான் அழியும். குளம் ஒவ்வா பாசமெல்லாம் தன் வழியை அன்றறியும். மணமகிழும் இரவினிலே யாழ் வீட்டி சனி புகுந்தான், இனம் காணும் மதியதனை தலைவனுக்கு உணர்த்தி நின்றான். இதுவரை அவன் மறந்த அவனில் நம் புக வைத்தான், அதுவரை நற்றினையாய் வருந்தியதை உணர வைத்தான். மதிமயக்கம் தெளிய பதி தன் குறையை தான் உணர்ந்தான், விதி அடைக்க தன் வாழ்வை மாற்றிக்கொள்ள வழிவகுத்தான். ஊர் பேசும் கதை நீக்க மாற்றூர் செல நினைத்தான், காசூர் வாழ்வுதனை மாற்றிடவே தான் துணிந்தான். தனம் இழந்த கதை மீட்க மாற்றுழைப்பை தேடி நின்றான், குணமிழந்த கதை துடைக்க தேற்று மொழி கூறி நின்றான். துயர் கொண்டு பிதற்றும் அவன் நிலை கண்டு விரும்பி நின்றேன், அயர்வுற்ற அவன் நிலையை மனமுத்து சொல் படர்ந்தேன். வழியெங்கும் துயர் கன்று மாற்றூரை தேடி நின்றோம், வழி நீக்கி துயர் துடைத்த கவுந்தியடி வீழ்த்தி நின்றோம். பெருவாழ்வு கிடைக்குமென அடியொற்றி பின்னடந்தேன், மறுவாழ்வு கிடைக்குமென நல்லூரை நாடி வந்தேன். பறந்து விரிந்த மாமதுரை மதில் கண்டு வெளிமலர்ந்தோம், அறவாழ்வு உயரமென்றெண்ணி உடனிங்கே துணிவு கொண்டோம். விருப்பமில்லை என்றிங்கு வீசி நின்ற குடி கண்டும், திருப்புமுனையாயமையும் நல்வாழ்வுக்கு இனி என்றும். உட்புகுந்தோம் மாமதுரை பாண்டியனின் வழியறிந்து, எத்திசையென வழியறியாது இருந்த மனம் மகிழ நின்று. மாதிரியின் புகுந்தோம் தேரும் வழி பேசி நின்றோம், என் காற்றிலம்பில் ஒன்றெடுத்து நின்றான் ஊர் அறியவென்று. காசூல் விதியங்கே கரம் விரித்து அழைத்து நிற்க, பிழை செய்து விடைகாண நின்ற பொற்கொள்ளனிடம் அடைவாயும் உள்ளமுடன் கொடுத்தானே என் சிலம்பை. தொலைத்து நின்றான் நற்பெயரை கொடுத்தான் என் விதியை விதி வழியே. தலைமகளின் காற்றிலம்பை கொத்து நின்ற என் சிலம்பால் தலைவிதியை மாற்றி நின்றான், கோவலனை காட்டி நின்றான். சீர்தூக்கி பாண்டியனும் பார்த்துரைக்க தவறி நின்றான், சீர்த்திமிகு என் தலைவன் சிரமிழக்க முன் நின்றான். என் செய்வேன் எது செய்வேன் என்றே நான் புலம்பி நிற்க, இவ்வாறோ அவ்வாறோ என்றே ஊர் பகர்ந்து நிற்க, எந்நிலை யார் அறிவார் இந்நிலை யார் அறிவார். தலைமைக்குள் பண்பினையே ஊர்கொள்ளும் என்றறிந்தேன், நிலைமை சீர் கொள்ளும் வழி அறியாது விரும்பி நின்றேன். தீரா என் வாழ்க்கை சபை முன்னே எடுத்துரைத்தேன், ஏரா மதிதன்னை மாற்றிடவே முயன்று நின்றேன். தேரா மன்னனவன் சென்று என் நிலை உணர்த்தேன், ஆரா மனம் குறைத்து சிலம்பின் வகை உரைத்தேன். அறியாமை குடிகொண்ட மன்னன் தீர்ப்புடைத்தேன், சரியாமல் காத்து நின்ற குடிப்புகளை உடைத்து நின்றேன். மாறா அவன் குணத்தை மறு சிலம்பு உடைத்துரைத்தேன். கற்புடை பெண் என்றே உணர்த்திடவோ நான் பிறந்தேன், வெறுப்புடை செயலதனை செய்திடவோ நான் வளர்ந்தேன். யார் வாழ யார் இழப்பார் புவி வாழும் தகுதியினை, பார்வேந்தன் உணர்ந்திடனும் தான் தந்த தீர்ப்பதனை. பெண் கொற்றம் உடைதாலும் சீரறியா வாக்கதனால், மண் சுற்றம் தான் அழியும் திருமகளின் தீர்ப்பதனால். பெண் பிள்ளை ஆணிரையுடன் மூப்புடையோ தனை நீக்கி, பெண் கொற்றம் சரியவெங்கே சூளுரைத்து அரற்றி நின்றேன். மன்னனவன் ஊர் முழுவதும் தீர்க்கரையாக ஆணையிட்டேன், இங்கில்லாது எங்கோ ஒருவன் நலமாக வாழ்ந்திருப்பான். இன்சொல் கேட்டே நான் வழிமொழிந்தே ஏற்றிருப்பேன், இப்பிறப்பில் இது நிலையென இறைவழி நான் கண்டிருப்பேன். இனி இல்லாது என் வாழ்வை இனி இப்படி நான் இருப்பேன், இனி ஒரு செயல் இதுபோலே தொடர்ந்திடாது நான் தடுப்பேன். செல்லும் வழி அறியாது கால் சென்றபடி நான் நடந்தேன், துள்ளும் வெறி அடங்கிடவே வெள்ளும் துணை நாடி நின்றேன். முற்கதையின் காரணத்தை ஊர் தெய்வம் கூறி நிற்க சீர்கொண்டது என் உள்ளம், வேர்கொண்ட பகை நீங்க 7 நாள் கழித்து என் தெய்வம் நான் கண்டேன். ஊர் கூடி வேண்டிடவே நற்கோயில் புகுந்தேன், வேண்டும் வரம் தந்திடவே மனமுருங்கி ஆட்கொண்டேன். யார் பெறுவார் தரணியிலே இதுபோல் ஒரு பெரும்பயிரை, ஊர் சிறக்கும் என்னாலே மனம் குளிர்ச்சி கண்டதனால் மூவுலகும் சீருறவே மனம் மூவ வாழ்ந்திடுவேன்.
சிறப்புறவே செம்மொழியில் கவியானேன் தமிழன்னைக்கோர் இணையன்னை என்றே நான் பெயரெடுத்தேன் தமிழ் அமுதருந்தி சிறப்புறவே மலரை செல்வம் பல பெற்றேன். மிக்க நன்றி. இதற்கு அணிந்துரை வழங்கிய இருவரில் ஒருவர் நம்ம கல்வெட்டு ஆசிரியர் சொர்ண பாரதியும் வடசென்னையுடைய மற்றொரு கவிஞரான தமிழ் மணவாளன் ஐயாவும் தான் இதற்கு அணிந்துரை வழங்கியிருக்கிறார். மிக்க நன்றி. அனைவரையும் சிலப்பதிகாரத்தில் நாட்டிய குழுவை பற்றி பேசுறது முத்துக்குமார் சாமி சிலப்பதிகாரம் பற்றியே பேசுகிறேன். அவருடைய மிகச்சிறந்த கவிஞர், மதுரை செந்தமிழ் கல்லூரி அவங்க முதல்வராக இவர் மதுரை ஆதீனமாக வந்துட்டு காஞ்சி ஆதீனமாக இது தமிழ் அந்த வகையில் தொண்டைமண்டல சிறந்த கவிஞர், நல்ல நிறைய திரைப்பட செயல்பாட்டாளர். இப்படி எந்த நிகழ்வு நடந்தாலும் நமக்கு வந்து ஒளிப்பதிவு செய்து அப்படியே அதை யூடியூப்ல நல்ல பண்பாளர். தேடி கண்டுபிடிச்சுல மேலே இருந்துச்சு இது இருக்கு. இல்லை நான் கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்துருக்கா? சரி, இருக்கு. நன்றி. அடுத்ததாக கவிஞர் சிங்கார சுகுமார், வடசென்னையின் மக்கள் வாழ்வியல் கல்வெட்டு பேசுகிறது நடத்துகிற தேநீரும் இலக்கியம் என்கிற நிகழ்வின் கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று பிறந்தநாள் காணுகிற வடசென்னையின் வலிமையான இலக்கிய பறவை எங்கள் எழிலரசு ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறேன். வடசென்னையை பற்றி அவற்றின் வாழ்வியலை பற்றி தெரியாதவர்கள் திரைப்படம் எடுத்திருக்கிறார்கள். இந்த வடசென்னையை பற்றியே தெரியாம வடசென்னை என்கிற பெயர்ல ஒரு படம்லாம் எடுத்துருக்காங்க. அதனுடைய 2ஆம் பாகம் கூட வரப்போகுது. முதல் பாகத்திலேயே ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்தும் போது கூட ஆபாச சொல்லோடு தான் அறிமுகப்படுத்தினார். அந்த கதாநாயகி அறிமுகப்படுத்தும் போது இல்லை அப்படி அவர் இல்லை அப்படி ஒரு கேவலமான ஒரு பார்வையை இந்த மண்ணின் மீது அவர்கள் வைத்திருக்கிறார். பெரும்பாலும் வடசென்னையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேற இடத்துல இருக்கும். இப்போ என்னோட தாத்தா சிங்காரம் வந்து ஏறத்தாழ 108 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். அவர் இங்கே ஈபியில் வேலைக்கு சேர்ந்தார். வந்து ஊரில் இருந்து வர வச்சு வேலை கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய பேர் வந்து கட்டாயமாக வேலைக்கு அனுப்பப்பட்டவங்களா இருந்துருக்குறாங்க. இப்போ வேலை இல்லாமல் அழுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வேலையை கட்டாயமாக செஞ்சு ஆகணும்னுலாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ எம்இஎஸ் அப்படின்னு மெட்ராஸ் எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் அப்படின்ட்டு இருந்துருக்கு. அதில் வெள்ளக்காரன் பீரியடில் வேலைக்கு போய் வெள்ளக்காரன் பீரியடில் ரிட்டையர்ட் ஆனவர். ஆனால் அதில் பெரிய விஷயம் என்னென்னா ரிட்டையர்ட் ஆன பிறகு எங்கள் அப்பா பிறந்துக்கிறாரு. அவருக்கு 13 குழந்தைங்க. எங்கள் சிங்காரம் அவர் வேலையில் தான் இல்லை. இப்படி ஒரு வாழ்வியலை கொண்டிருக்கிற இந்த சமூகம் குறித்தான தவறான அபிப்பிராயங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் என்பதுதான் நம்ம வருத்தமாக இருக்கு. இங்கே ஜாதி சண்டை நடந்தது இல்லை. இங்கே எல்லா சாதியும் இருக்குது, எல்லா மதமும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஜராதுஸ்தர்களுக்கான கோவில் கூட ராயபுரத்தில் இருக்குது, நெருப்பு கோவில். அந்த கோவிலுக்குள்ள நம்ம யாரும் போக முடியாது. ஜராதுஸ்தர்கள் எல்லாம் போக முடியும் அப்படின்னு ஒரு வச்சிருக்காங்க. பார்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க போகிறாங்க. எல்லாரையும் அரவணைச்சு போகிற மனசு எப்படி நமக்கு வந்துச்சுன்னா, சென்னைனா இதான் வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னைலாம் சும்மா இவங்க வந்து இதனோட வீக்கம்னு சொல்லலாம். அது நீச்சின்னு கூட சொல்ல மாட்டாங்க. சென்னையோட வீக்கம் சென்னைனா இதான். கருப்பர் நகரம் தான் சென்னை. இந்த கருப்பர் நகரம் குறித்த ஒழுங்கான பதிவுகளை எனக்கு தெரிஞ்சு படம் கூட பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் அருண் கோபி அவர்கள் அந்த கருப்பர் நகரம்னு. ஆனால் அவர் கூட இந்த மண்ணோட அழுக்கு தான் அவர் பதிவு பண்ணுறதுக்கு வர்றாரு. அந்த கதையோட ஒன்லைன் படம் வராதுன்னு நினைக்கிறேன். வந்தாலும் இது ஒன்லைனில் ஒன்றே ஆகிடாது. கால்பந்தாட்ட வீரர்கள் குறித்தான கதை. நிறைய பேர் வந்து
கால்பந்தாட்டத்தில் இங்கே பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. நம்ம ரயில்வேவோட கூட் செட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாக்குள்ளே தான் அந்த கதை நடக்கிற மாதிரி. அந்த கதாநாயகன் கடைசியாக சொல்கிறது, எங்கள் காலில் பந்து இருந்தது, இந்த நாட்டின் மானத்தை காப்பாற்றுவதற்காக, இந்த நாட்டிற்கு ஒரு தங்க கோப்பையை பெற்றுத் தருவதற்காக எங்கள் காலில் பந்து இருந்தது. அப்போ நீங்கள் எங்களை கவனிக்கல, எங்கள் கைக்கு கத்தி வந்த பிறகு தூக்கு போட்டு சொல்கிறீங்களா, என்னடா நியாயம் கேட்போம். ஆனால் அந்த ஆயுதத்தை அவர்கள் ஏந்த வைத்தது, இப்போ ஒரு சிலப்பதிகாரத்தை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. மன்னனை விட அதிகமான வசதியோடு ஒரு வணிகர் இருந்திருக்கிறார், இப்போது அம்பானி இருப்பது போல. அந்த காலத்திலேயே வணிகர்களுடைய இன்னும் எனக்கு சிலப்பதிகாரத்தில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அது உற்பத்தியாளனுக்கும் விற்பனையாளனுக்கும் நடந்த பிரச்சனைன்ற மாதிரி தான் நான் அதை பார்ப்பேன். சென்னைக்கு வருவோம். சென்னையில் இந்தியாவிற்கே தலைநகராக இருக்கக்கூடிய அளவிற்கு சென்னைக்கு தகுதி இருந்ததுன்றது வெள்ளக்காரன் தெரிஞ்சு வச்சிருந்தான். இந்தியா முழுக்க பயன்பட வேண்டிய நாணயத்தையும் பணத்தையும் இங்கிருக்கிற மினிஸ்ட்ரியில் தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுதான் இன்னைக்கு இப்போ அரசாங்கத்தோட ப்ரெஸ் சொல்கிறாங்க, கவர்மெண்ட் ப்ரெஸ் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் வந்து இப்போ ஆவணங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா முழுக்க அதுக்கப்புறம் இவங்க வராகம் எல்லாம் வருது. அந்த பன்றி அவதாரம் எடுத்த பெருமாளுடைய படம் போட்ட வராக நாணயங்கள்லாம் அதுக்கப்புறம் வருது. ஆனால் இந்தியாவின் முழுக்க கோலட்சிய பணத்தை தந்தது சென்னை தான், அதை அச்சிட்டது சென்னை தான். ஆமாம், அதுக்கு முன்னால் வந்து அது செக்ரட்டரியேட்டுக்குள்ளே இருந்திருக்கு. இன்னும் கூட சென்னையை பற்றிய ஆய்வை சரியாக செய்ய முடியாமல் அந்த இடங்களை, பிரதான இடங்களை தனியார் கையகப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் வந்து தென் சென்னைக்கோ மத்திய சென்னைக்கோ போனீங்கன்னா ஒரு வரலாற்று பூர்வமான இடத்தை பார்க்கணுன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நீங்கள் ஆட்டோவில் போகணும். இங்கே அது இருக்குது இது இருக்குது. 50 அடியில் நமக்கு இங்கே இடங்க இருக்குது. நாம் நின்று கொண்டு இருப்பது ஒரு ஏரி நீர். நீர்நிலைகளை நாம் அடித்து கொண்டே இருக்கிறோம், அடித்து விட்டோம். அதுக்கு அதை உதாரணம் இந்த ஊர் கூட. ஏரின்னா சொல்லுவாங்க, இது பக்தவச்சல காலனி அது இதுன்னு சொல்றதை விட இது எங்கே போகிற ஏரியாட்ட போகிறதா சொல்லுவாங்க, ஏரியா தான். அப்படி இருக்கும்போது இதற்கெல்லாம் காரணம் என்ன? இந்த மண்ணின் மைந்தர்கள் யார்? இந்த மண்ணுக்கு யார் சொந்தக்காரன் அப்படின்னு பார்த்தா உண்மையில சொல்ல போனால் யாரும் இல்லை. வெள்ளைக்காரன் தான் இதை உருவாக்குறான். இந்தியாவே உருவாக்குறது வெள்ளைக்காரன் தான். ஒவ்வொரு சுதந்திர தினத்துக்கு இங்கே வெள்ளைக்காரனுக்கு ஒரு நன்றி சொல்லிவிடான்னு. அது வரைக்கும் இங்கே இந்தியான்னு ஒரு கான்செப்டே இல்லையே. எல்லாருமே கடன் கொடுத்தான், எல்லாரையும் ஒன்றா சேர்த்தான், அடிமைப்படுத்துறதுக்காக ஒன்றா சேர்த்தான், போராடுவதற்காக ஒன்றா சேர்த்த மாதிரி ஆயிடுச்சு. இந்தியாவை உருவாக்கியது யாருன்னு கேட்டால் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆங்கிலேய கம்பெனி தான் வந்து இங்கே இந்தியான்ற ஒரு நாட்டையே உருவாக்கிச்சு. அது வரைக்கும் இது சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் நல்லவன் தனித்தனியாக இருந்தான். இவனுங்களுக்குள்ள 1008 பிரச்சனைங்க இருக்குது. இவனுங்களோட பலவீனத்துக்கு தீனி போட்டு இந்த மண்ணை கையகப்படுத்திருந்தாங்க தான். அது மட்டும் இல்லை, சென்னையை பற்றி தெளிவாக ஒரு புத்தகம் எனக்கு தெரிஞ்சு வரல. சென்னையின் கதைன்னு இவனு ஒரு புத்தகம் இருக்குது. அது எழுந்து 1920 எழுதியிருக்காங்க. அது எழுந்து ஒரு இலங்கை பேர் நினைவில்லை, ஒரு 80-85 பக்கம் தான் இருக்கும். ஆனால் அதில் கூட ஒரு கட்டிடங்கள் தான் போட்டுருக்காங்க. இந்த கட்டிடம் இந்த காலத்தில் கட்டிச்சு, அந்த கட்டிடங்கள் மட்டும்தான் இருக்குது. அப்போ வந்து சென்னையின் வாழ்வியலை பற்றி பேசணும்னா மண்ணை பற்றி பேசுறதா, மனுஷங்களை பற்றி பேசுறதா? மனுஷங்களை பற்றி தான் பேசி ஆகணும். இங்கே மனிதர்கள் தான் நம்பர் 1, அவங்க தான் அவங்க அப்ஜெக்டிவ். ஆனால் நீங்கள் மண்ணை ரொம்ப அதிகமாக, இது என் ஊர் வடசென்னை என்பது இலக்கியத்தில் பயப்படுகிற, ஏளனமாக பேசப்படுகிற 2 இடமாகவும் இருக்குது. நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். நான் வடசென்னைக்கார் பார்க்குறேன், அவர் தான் பேசுகிறேன். ஏன் வடசென்னையில் இடமே இல்லையா? இங்கே வள்ளலார் வந்து போயிருக்கிறாரு. இங்கே நிறைய புனித ஸ்தலங்கள் இருக்குது. நிறைய இங்கே வந்து பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நான் இந்த ஊரை பற்றி சொல்லுவேன் எப்பவுமே. ஏன் நாங்கள் அவ்வளோ வன்முறையாக எங்களை தெரியுதுன்னா, இந்த பகுதியில் போனீங்கன்னா மெகசீன் புறம்னா என்னது? இது துப்பாக்கி சொல்லுவதற்கு பயிற்சி செஞ்ச இடம்ன்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனீங்கன்னா மருந்து கிடங்குன்னா இந்த வெடிமருந்துகள்லாம் வச்சுருந்துருக்குறாங்க. அந்த பக்கம் போனால் பட்டாளம்னாவே உங்களுக்கு தெரியாது, இராணுவம். இந்த பக்கம் போனீங்கன்னா மூலப்பத்திரம். இவ்வளோ இராணுவம் சார்ந்த இடங்களுக்கு நடுவில் நாங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு அப்படி தாண்டா வரும் கோபம். இது பெரும்பாலும் எங்களது கோபங்கள் அறச்சிற்றங்களாகவே தான் இருந்திருக்கிறது. அவமானமாகவோ அதிகாரமாகவோ ஆணவமாகவோ எங்கள் கோபங்கள் வெளிப்பட்டதில்லை. இன்னொரு பெரிய கெட்ட பேர் வடசென்னை வாழ்க்கையின் மீது எல்லாருக்கும் இருக்குது. என்னென்னா, எங்கே குற்றம் நடந்தாலும் அதுக்கு இங்கேருந்து ஒரு ஆள் போகிறான், இவன் தலைவர் தான் அது நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதாவது அண்ணா ஒரு இதில் சாலையோரத்திலே வேலையற்றதுகளின் உள்ளத்திலே விபரீத எண்ணங்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த விபரீத எண்ணங்களை தூண்டி வருவது யாரு? நாங்கள்
கூலியாக தான் இருக்கிறோமே தவிர நாங்கள் திட்டமிடுவதில்லை, யாருக்கும் பயன்படுறோம். இது தடுக்க வேண்டியது இப்போ புதிய கல்விக் கொள்கை வரப்போதான். அதில் எதுவுமே இப்போ ஏற்கனவே இருக்கிற குறைந்தபட்ச சுயமரியாதைக்கான பாடத்திட்டங்கள் கூட இந்த புதிய கல்விக் கொள்கை வந்துன்னா நீக்கப்படும். அந்த நீங்கள் அந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா முழுக்க புராணம், இதிகாசம், இது சம்பந்தமான விஷயங்கள் மட்டுமே வருது. இப்போ கூட ஒரு தம்பியை பெரிய ஒரு வளர்ச்சிருந்தாருன்னு சொல்லும்போது கூட நமக்கு வந்து ராமகாதை தான் ஞாபகம் வருது. பல பேர் வலிச்சு பலவீனமாகிறது தான் ராம வந்து உடச்சிட்டான். பல பேர் ட்ரை பண்ணிக்கிறாங்க, அப்போ ஏதோ வீட்டில் விட்டுருக்குது, அதான் முடிச்சிட்டான் வந்து, அவ்வளோதான். அது மேலே நம்ம சொல்ல முடியும். அவன் தனியாக எடுத்து ஓடிக்கல. அப்படித்தான் பல பேரால் இந்த வடசென்னை சமூகம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது இலக்கியத்தின் வழியாகவும் செயல்பாடுகளின் வழியாகவும் நாம் சரி செய்வோம் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுகு வந்து மிகச்சிறந்த உரையை வழங்கியிருக்கிறார். எல்லோருக்குமே அந்த கோபம் இருக்குது. சினிமாவாக இருக்கட்டும், வேறு எந்த ஊடகமாக இருக்கட்டும், வடசென்னை வந்து ஒரு பேட்டனாகவே காமிக்கிறாங்க. அதனுடைய உண்மையான ஆன்மா எதுங்கிறது யாருக்கும் சொல்லலை. அப்படி ஒரு அந்த வடசென்னை யாசர்பாடியின் ஆன்மா என்னன்றதை வந்து இன்னைக்கு கண்மணி எழுதியிருக்கிற புத்தகத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான முன்னோட்டமாக தான் நான் வந்து சுகோட நான் பேச்சுட்டு இருக்கிறேன். அந்த வகையில் வந்து எல்லாமே இருக்குது. திருவிக்கா வந்திருக்கிறாரு, வள்ளலார் வந்திருக்கிறாரு, குணகுடி மஸ்தான் வந்திருக்கிறாரு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வியாசர் வந்திருக்கிறாரு, பட்டினத்தார் வந்திருக்கிறாரு. இப்படி மிகச்சிறந்த மரபு கவிஞர்கள்லாம் நம்ம வடசென்னை பகுதியில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இதை ஒருத்தர் கூட இதை காட்டாமல் அருவாளும் ரத்தமும் தான் வடசென்னைன்ற மாதிரியான ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். அதை இந்த இலக்கியங்கள் மூலமாக தான் நாம் குறைக்க. ஏன்னா அது சினிமா, அது வந்து வியாபாரம், லாபத்துக்கு வந்து அருவாளும் ரத்தமும் காமிச்சா தான் காசு வரும், இல்லைன்னா காசு வராது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த இலக்கியங்கள் மூலமாக தான் நம்முடைய அடையாளத்தை நாம் காட்ட வேண்டும் சொல்லி சுகக்கு நிகழ்வு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அடுத்ததாக கவிஞர் அவர்கள் நவீன தமிழ் கவிதைகள் அகதித்துவம்ன்றது நிறமற்றவர்கள் சார்ந்த ஒரு விஷயம். இது பெருங்குறளாகவே கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே தமிழ் இலக்கியத்தில் வந்துகிட்டே இருக்குது. அது பெரும்பாலும் நம்ம மக்கள் பார்க்குறாங்களா இல்லையான்றது சந்தேகம்தான். இதில் சேரல ஆரம்பித்து இன்னும் வரைக்கும் அது பல கவிஞர்கள் இந்த கவிஞர் தான் எடுத்து சொன்னாங்க, எடுத்து போட்டு எழுதுனா அது ரொம்ப சிரமம். அது தேட வேண்டியிருக்கு. தேடலில் சில விஷயங்கள் தேடிட்டு இருக்கு, அது தாராக சில இதில் கிடச்சிட்டு இருக்கு. அகதித்துவன்ற ஒரு விஷயம் மையமாக போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அறிவியலுத்துவம், அதாவது சயின்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. அறிவியல் ரீதியான கருத்துக்களும் இப்போ தமிழ் கவிதையில் வந்து தத்துவம் சார்ந்து நிறைய விஷயம் வந்து தத்துவம் அது பல விஷயங்கள் இருக்குது. இப்போ கூட நம்ம மகேசன் ஒரு கவிதை எடுத்து பேசுறது கூட அதுல ஒரு தத்துவார்த்தமான ஒரு விஷயம் போயிட்டு சரியா. அதே மாதிரி இயற்கைத்துவம், அரசியலுத்துவம், உறவு, வட்டாரம், கோட்பாடுகள் இன்னும் எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் டீபார்ட் பண்ணி ஒவ்வொன்றும் அடுக்கி எடுத்து பார்த்தா தான் தெரியும் அதோட விஸ்வரூபம் எவ்வளோ பெருசாக இருக்கும். தமிழ் கவிதை நவீன போக்குகளை என்னென்ன வெளிவந்து இருக்குது அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒரு திரையில் ஒவ்வொரு தலைப்பாவோ இல்லை ஒரு புள்ளியாக வச்சுட்டு போனால் அந்த புள்ளிகளின் கீழே பல புள்ளிகள் அடுக்கி பார்க்கும்போது அந்த திரை வந்து முழுமை அடையும். இது போன்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. கொடுத்துருக்க 10 நிமிஷத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. மிஞ்சி போனால் இந்த அகம்புறம் என்ற விஷயம்தான் திரும்ப சுழண்டுட்டு இருக்கு. இந்த அகம்புறம் அந்த விஷயத்தில் புறக்காட்சிகள் வந்து உள்வாங்கி படைப்பு ரீதியாக பயணப்படுறது செய்கிறது. இந்த புறக்காட்சிகள் என்பது நூல்கள் வழியாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம முத்துக்குமார சுவாமி சிலப்பதிகாரத்தை எடுத்து மந்திரி சிலப்பதிகாரத்தில் வாசிப்பு மூலமாக பண்ண ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சண்முகம் போன்ற கவிஞர்கள நிழல், போக்குவரத்து, லைட்டு, தற்கால
நாம் பயன்படுத்துகிற பொருட்களை எல்லாம் கூட கவிதைக்குள்ள ஒரு அழகையோடு கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்னர் விஷன் என்ற ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பார்க்குற காட்சி, இந்த கற்பனை பண்ணி பார்க்குற காட்சிகளை வந்து நிலத்தில் பார்க்க முடியாத காட்சிகளெல்லாம் பதிவுபடுத்தி வராங்க. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போது படைப்பாளிகளை பார்த்தா நினைவிலிருந்து சொல்ல போனால் படைப்பாளிகள் வந்து ஈழத்தில் வந்து ரியாஸ் குரானா கொஞ்சம் நல்லா எழுதிட்டு இருக்காரு. கொஞ்சம் அதாவது அவர் ஒரு இன்வென்டராக இருக்கார், புதுசாக ட்ரை பண்ணி அது ஃபெயிலரோ பாஸ் அதெல்லாம் பார்க்குறது. ஆனால் அவர் பண்ணுறாரு. நமக்கு எப்படி பிரம்மராஜன் ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்தார், நம்ம அதை மதிக்கவே இல்லை. ஆனால் பண்ணது அவர் தான்றது, அந்த மைல்ஸ்டோன் வந்து அவருக்கு தான். அது உடன்பாடு இருக்குது இல்லைன்றது அது வேறு விஷயம். ஆனால் அவர் முயற்சி செஞ்சார். இந்த மாதிரி முயற்சிகள் நிறைய இருக்குது. அங்கே ஈழத்தில் ரியாஸ் குரானா நமக்கு இங்கே ஒரு பிரம்மராஜன் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. என் புலங்களுக்கு ஒன்றும் வரல, அதுதான் உண்மை. அதே மாதிரி நஸ்புல்லா, ஈழத்தில் நஸ்புல்லான்றவர் ஒரு மேஜிக்கலாக சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதை காட்சிப்படுத்தி பார்க்கறதுக்கே நம்ம கஷ்டமாக இருக்கும். இது எப்படி அது இது உருவகமா இதை படிமுமா இதை காட்சிப்படுத்தலாம் எடுத்து பார்த்தா அந்த வரிகளை வந்து நம்ம தவிக்க வைக்கணும். அந்த இடத்துல அவர் காட்சி மூலமாக பார்க்கவும் முடியல, மனதாலையும் பார்க்க முடியல. அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு. அப்போ நமக்கு நாம் அறிந்தது போதுமானதாக இல்லை. நாம் அறிந்து உள்ளவை இது வரைக்கும் நம்ம அறிஞ்சிருக்கிறது போதுமானதாக இல்லை. அப்போ நம்ம வந்து ஒரு அவர் சொல்கிற இடத்துல நாம் நகர வேண்டி இருக்கும்போது அப்போ தான் நாம் வளர்றோம்னு அர்த்தம். நாம் முன்னோக்கி நகர்றோம். ஒரு சரி எப்படி பிரமிழ் வர சொல்லும், என் கவிதை படிக்க வரணும்னா படிச்சுட்டு வர தாண்டி வரணும்னு சொன்னார். அது ஒரு விஷயம். ஏன்னா ஒரு வரியாக படிச்சுட்டு போகிறதெல்லாம் இல்லை. படிக்கலையா ஸ்கிப்பாகி மேலே வா, எவ்வளோ வேகமாக உன்னால் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரமிழ் சொன்னார். இப்போ இது போன்ற முயற்சிகள் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஈழத்தில் பெண் கவிஞர் அவர் ஒரு இஸ்லாமிய கவிஞராக இருந்தால் கூட அதற்குள்ளேயே கலகம் பண்ணிட்டு இருக்காரு. அதற்குள்ளவே அதே மாதிரி நூஹா கல்யாணமாகி 4 பசங்க இருக்காங்க. அந்த நூஹான்ற கவிதையை பெரிய பிரச்சனை ஆயிருக்கு ஈழத்தில். அப்துல் ஜமீல் அவர் வந்து தந்தை மகள் என்ற பாசத்தை அது போக தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கு அப்துல் ஜமீல் கவிதைகள். அதே மாதிரி தீன் கபூர் நல்லா 6 அடி உயரப்ப நல்லா பேசுகிறாரு. என்கிட்ட பேசுவது மட்டும் இல்லாமல் அவரோட ஆசிரியர் மாணவர் என்ற உறவு அதுக்குள்ளே நீடிச்சுட்டே இருக்கு. ஏன் நீ ஒன்றும் இந்த காலத்தில் ரிட்டையர் ஆகிட்டு கூட வாத்தியாராகவே நிற்கிற, நீ ஒரு மாணவனாக மாறுவதற்கு மனசே இல்லையா அப்படின்னு அவர் கிண்டல் பண்ணியிருக்காரு. எப்பவுமே வாத்தியாராகவே இருக்கணுமா, இல்லை அதுக்கு அது எப்பவுமே கையில் கொம்புதான் இருக்கணுமா, அந்த மாதிரி கிண்டல் பண்ணுறேன். இல்லை எனக்கு நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க, நீ அப்படி இருக்க, நான் அதனால் அது பதில் சொல்கிறேன். அது மாதிரி அவங்க எழுதிட்டு இருக்காங்க. தமிழில் இப்போதைக்கு அதாவது ஒரு காலகட்டத்தில் லட்சுமி குமாரன் ஞான திரவியம் நான் இங்கே நம்ம நண்பர்கள் எல்லாம் ஒரு எழுச்சியாக வெளியே வந்துட்டு இருப்போம். நான் சில முயற்சிகள் பண்ணேன். அட்டை படம் கவிதை மூலமாக நான் ஒரு முயற்சி பண்ணேன். அதுக்கு பெரும்பாடாக வச்சு இங்கே அதுலேருந்து விடுபடுறதுக்கு பட்டிமன்றமாக வச்சு பேசுகிற அளவு வந்தது. சரி கூட அப்படின்னு விட்டாச்சு. அதன் பிறகு பல விஷயங்கள் நிகழ்ந்து எங்கள் காலகட்டத்தில் வந்து அந்த பிரம்மராஜன் எங்களுக்கு முன்னாடி அவர் பண்ணது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. தற்போது வந்து தமிழில் எங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா நம்ம கூடத்தாரி மழையை வச்சு மழையை மையப்படுத்திய மூங்கிலோரம் ஒரு தொகுப்பு போட்டிருக்காங்க. ஒரு பிரமாதமான தொகுப்பு. அதில் ஒரு வரி அந்த அரித்தன்மை உடையவன் அந்த கதாபாத்திரம் மழையற்ற நாளில் அவன் வீட்டை விட்டு வெளியேறினால் அது கடைசி வரை முடியும். அப்போ மழை என்பது கருணைக்கு ஒப்பாக அந்த கவிதை காட்சி. இந்த கவிதை பல்வேறு டைமென்ஷன்ஸில் போயிருக்க மழை பற்றிய அது பிரமாதமாக போகும். அதை ஒட்டிய குமரன் விதி இன்னைக்கு எழுதியிருக்காரு. அந்த தொகுப்பை நாம் வெளிவரத்துக்கு தான் சில வேலைகள் பண்ணணும். என் நிலத்துடன் பேசும் மழை என்ற தொகுப்பு. மழையை ஆணாகவும் பெண்ணாகவும் எப்படி பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட 90 கவிதைகள் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆச்சரியமா போச்சு. மழையை ஆணாக பார்த்துருக்காங்க. சங்க காலத்தில் கீழடியில் கிடைச்ச எலும்புகள் கூட எடுத்து வச்சு பேசும்போது பார்த்தாயா நம் காதல் எலும்புகள் எவ்வளவு உறுதியாக இருக்கின்றன எழுதியிருக்காங்க. அது மாதிரி அந்த காதல் அதே குமரன் விஜி அரசியலை பற்றி சொல்ல இந்த வடை சுடுபவர் யாருன்ட்டு ஒரு கவிதை எழுதி நாரைச்சிட்டு இருக்கான். அரசியலும் அவருக்கு நல்லா வருது, சங்க இலக்கியத்தை எல்லா இலக்கியமும் நல்லா வருது. ஒரு தெரிந்த கவிதை அவங்க அறிமுகம். அதே மாதிரி காளிதாஸ் சந்திப்பின் கடைசி நொடிகள் என்ற கவிதை தொகுப்பு கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கு முன்னாடி 26 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெரம்பூர் சாசன சங்கத்தில் நாம் அவங்களுக்கு விமர்சன நிகழ்ச்சி நடத்துகிறோம். அந்த தொகுப்பு வந்து எனக்கு உடன்படாத ஒரு தொகுப்பு. அது கடைசி
கடைசி வரிசையுமா சிம்பாதிக்கிறது எனக்கு பெரியலன்னு கடித போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, விமர்சனமாக இருந்தாலும் சரி, நிறைய பேசியிருக்கோம். இன்னைக்கு காலையில் கூட 1 மணி நேரம் பேசியிருக்கோம். 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கும்போது கூட இந்த விவாதம் தொடங்குது. இந்த என்ன போக்குல ஏங்கிட்டு இருக்க, நீ மதுரையில் இருக்க, நீ உன்னத்தை உன் கவிதை மட்டும் பார்க்குறியா, உனக்கு பிடித்த கவிதைகள் யாருன்னு கேட்டால் அது தனியாக சட்டுன்னு பேர் வரல. ஆக இப்போ யாரும் பேசும்போது தான் சொன்னாங்க, முனுசாமி தான் சொன்னாங்க, தன்னை பற்றிய சில விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். பொதுவான ஒரு விஷயங்களை பேசுறது இல்லை. படைப்பாளனை பாரு, படைப்பாளன் அவசர படைப்பாளர் மட்டும் பார்த்து போகிறது சரியான ஒரு விஷயம். ஆனால் ஒரு சூழல் இருக்கும்போது யாழினி முனுசாமின்னா கவிதை எழுதுக்காரு என்ன தொகுப்பு இருக்கு. இவர் கவிதை நான் உலக தையர் கல்வி ஆசிரியர் சொல்ல இவர் கவிதையை நான் போட்டிருக்கேன். தீரமிக்க ஒரு கவிஞராக வந்தவர். இன்னைக்கு எங்கேயோ போயிருக்காரு, அது வேற விஷயம். ஆனாலும் யாழினி முனுசாமியோட பங்களிப்பு என்ன, சொர்ண பாரதியின் பங்களிப்பு என்ன, இப்படி பகுத்து பார்க்கும்போது தான் அது பெரிய திரை நிறைவு. அப்படியே நிறைவுன்னு சொல்ல கூட முடியாது. அது என்னோட ஒரு 10% கூட இருக்காது. அதனால தான் இந்த தலைப்பு நான் சொல்லும்போது அவருக்கு சொல்லித்தரேன், இது பெரிய வேலை வாங்குற வேலை, என்னால் முடிஞ்ச வரைக்கும் பெரிய கட்டுரை நான் எழுதுறேன், போட முடியுமா ஒரு விஷயம் போடுறேன்ட்டார். ஆக சொர்ண பாரதிக்கு இந்த தலைப்பில் எப்படி விஷயம் எவ்வளோ தூரம் செய்ய முடியுமோ ஒரு கட்டுரை கொடுத்துடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சா? ஒரே ஒரு கவிதை நம்ம படிச்சு முடிச்சிடலாம். மாகாளிதாசு புகழ்ச்சி நிறுவன தலைப்பு. இதை ஏன் படிக்கிறேன்னா, இன்றைய கூட்டங்கள் எவ்வாறு இருக்கிறதோ அதுக்கு மாறாக ஒரு கூட்டம் இங்கே நடந்துட்டு இருக்கு. அதனால சொல்லுவார், எல்லாருக்கும் இருக்கிற கருத்து தான். வரவேற்புரை, தலைமை உரை, ஏற்புரை, நன்றி உரை, நிகழ்ச்சி நிறுவனப்படிதானே சார்பை கொஞ்சம் இயல்பான முறைகள், பிறகு நினைவு பரிசு, எரிச்சலற்ற புகைப்படக்காரர், ஒளி எதிரொலிக்கான போனது, காலம் உணர்த்தும் பேனர் தயாரா, அறை குளிரூட்டப்பட்டுள்ளதா, நாற்காலிகள் சீராக உள்ளனவா, கோமாளி தளங்கள் எதுவும் எடுபடாது, வெட்ட வெளி வண்ணத்து பூச்சை, இசைக்கற்ற அபிநயம் தெரியுமா, தேட வைக்கும் சிட்டாய், சரணத்தின் முறையில் பல்லவியின் முடிவில் சரம், முறை தவறாதுதானே, மை பிடித்தால் மட்டும் போதாது, சுவரில் மாட்டப்பட்ட விளக்காய் கலகலப்பாக அல்லது கவனிக்க வைப்பதான முறை கைவசம் உள்ளதா, அழுத்தப்பட்ட வெடிமருந்தாய் எதிர்மறை கேள்விகளுக்கும் பதில் உள்ளதா, அசாதாரண சூழலில் திரைச்சலுக்கு பின் ஒளிதல், கேவலமான செறிவுள்ளைத்தனம், குற்றுக்குள் சென்று மீற தலை நீட்டும் பாம்பாய், அனுமதிக்கப்பட்ட நேரம் தாண்டி விடாத குறிப்பிச்சிட்டு கைவசம் உள்ளதா. கவனிங்க, அதாவது குற்றுக்குள் சென்று மீற தலை நீட்டும் பாம்பாய், அனுமதிக்கப்பட்ட நேரம் தாண்ட விடாத குறிப்பிச்சிட்டு கைவசம் உள்ளதா. வெளியே நிகழும் தொடர்புடைய மற்றும் தொடர்பற்ற உரையாடலும் ஒரு வகை சிதறல் தான். சுவர் தாவ காத்திருக்கும் பூனையாய் கைத்தட்டங்கள், வெளிநடப்பவர்கள் மீதும் ஒரு கண் இருக்கட்டும். எவ்வளவு அடங்காமல் இருந்தன, அடுத்த நிகழ்ச்சி துவங்கும் முன் அல்லத்தான் வேண்டியிருக்கும் அவ்வளவு குப்பைகள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனைத்தை போட்டு வெளுத்து வாங்கி வச்சிருக்கான். இதை நான் படிக்க போறேன்னா, இதை படிச்சா அங்கே கூட்டத்தில் சரசரப்பாக எடுப்பதுன்னா ஒன்றும் இல்லை, நம்ம பாட்டை நீக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.